எல்லோருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே. செங்கை தேவ் ஃபிஷிங் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி அதே செங்கல்பட்டில் உள்ள பாலத்துக்கு தான் வந்திருக்கிறோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால சின்ன சின்ன மீன் தான் கிடச்சிது. இன்றைக்கி எல்லா பால் செட்டும் எடுத்துக்கிட்டு தீனியை வீட்லேயே ரெடி பண்ணிக்கிட்டு அங்கேயே பால் செட்லேயே அங்கே எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. அங்கேயே போட்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம ரெடி பண்ணி போட வேணாம், ஏன்னா அதுக்கே லேட் ஆகிடுது. வந்து எடுத்து போட வேண்டியது தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ நண்பர்களே நிறைய பேர் ஆப்போசிட் சைடில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹாலிடேனால் நிறைய பேர் வந்துடுறாங்க ஃபிஷ்ஷிங்க்கு. இங்கே பார்த்திங்கன்னா மீன் கிடைக்கக்கூடிய ஸ்பாட் இந்த இடம் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்தோம், இடம் கிடைக்கல, கொஞ்சம் தள்ளி போட்டோம். அந்த இடத்துல அதிகமாக பெரிய மீன்கள் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க. சின்ன மீன் தான் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இடம் இருந்தது, ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக பால் செட்டை நாங்கள் தூக்கி வீசிக்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 4:30 ஆகுது. வெயில் இருந்தாலும் நல்ல காற்று வீசுது. அந்தளவுக்கு வெயில், இது அதாவது வெளிச்சம் இருக்குது, வெயிலோட ஆக்ரோஷம் இல்லை. ஆனால் நல்ல காற்று அருமையாக வீசிக்கிட்டு இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த ஹாலிடே டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் காலையிலேயே வந்துடுவாங்க. காலையில் 7 மணிலேருந்து மதியானம் ஈவினிங் சொல்லிவிட்டு அது இடமே கிடைக்காது, அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த பால் செட் போடுறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த பால் செட் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சரியான சைஸில் ஒரு மீன் மாட்டிக்கிச்சு. ஸோ அதை தான் இழுத்துக்கிட்டு இருக்கோம். தூரத்தில் தம்பி ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்தார். ஸோ அவர் தான் கூப்பிட்டு சொன்னார், அண்ணே உங்கள் பால் செட்டில் மீன் மாட்டியிருக்குன்னு. கடகடன்னு ஓடியாந்து வந்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் மீன் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ 2 மாதம் இருக்கோம் நாங்கள் ஆற்றுல மீன் பிடிச்சி. ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு நல்ல சைஸில் ஒரு ரோகு மீன் கிடச்சிருக்கு. வந்து பால் செட்டு ஒரு 3 பால் செட் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் மீன் கிடச்சிடுச்சு. அங்கே இது பாருங்க, கம்பி, பெரிய கம்பி. அடுத்ததாக மாட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கண்ட மீன் தான். ஏன்னா இந்த பால் செட்டோட அசைவு சுற்றுறதை வச்சே நம்ம மேலேருந்தே கணிச்சிடலாம். அது பெரிய மீன்ன்றது கேன் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக சுற்றும், சரன்னு ஸ்பீடாக சுற்றும். அது இழுத்துக்கிட்டு போகும்போது சின்ன மீன் அந்த அளவுக்கு இழுக்க அதுக்கு சக்தி இருக்காது. லைட்டாக ஒரு சின்ன அசைவு இருக்கும். அது நீடு இது சொல்லுவாங்கள்ல, அந்த ஒயர் இருக்கும் தெரியுங்களா, அது வந்து விட்டு விட்டு அசைகிற இது தெரியும். அதுலேயே சரி ஏதோ ஒரு மீன் மாட்டிக்கிச்சின்னு சொல்லிவிட்டு நம்ம வெளியே இழுத்துக்கிட. ஏன்னா இந்த மீன் மாட்டிச்சுன்னா பெரிய மீன்கள் கிட்ட வர வாய்ப்பு இல்லை. அதனால் இதை வெளியில் எடுக்கிறது தான் நல்லது. அல்ல அந்த கம்பியில் கட்டி விட்டுறேன். அதான் சொல்கிறேன், அதான் உனக்கு சொன்னேன். அட்டாங்க பாவீங்களா, இங்கே சொன்னீங்களா? ஓகே கரெக்டாக இருக்குது. ஃப்ரேம் கரெக்டாக இருக்குது. அடுத்த ஒரு பால் செட் பார்த்திங்கன்னா நல்லாவே சுற்ற ஆரம்பிச்சிச்சு.
ஸோ அதை போயிட்டு நம்ம சரி ரோல் பண்ணலான்னு சொல்லி போனோம். கிட்ட வந்தால் பார்த்தீங்கன்னா டேங்க் கிளீனர் மீன். இந்த ஆற்றுல இந்த டேங்க் கிளீனர் எப்படி வந்து சேர்ந்ததுன்னு தெரியல, அதிகமாக காணப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான டேங்க் கிளீனர் மாட்டி வெளியில் தூக்கி போட்டிருப்பாங்க. வைங்க பையன் இந்த மீன் பார்ப்பதற்கு ஒரு அழகான மீன், நல்ல டிசைனாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு அருமை இல்லாத ஒரு மீன். ஸோ நண்பர்களே, தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோலாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.